என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத புஸ்தகத்திலே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தின் மூலமாய் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டினான், அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். தேவன் என் விருது கொடி, லார்ட் இஸ் மை பேனர். நம்முடைய வாழ்க்கையில் அமலேக்கியர்கள் எப்போது நமக்கு எதிராக வருவார்கள், நமக்கு குறுக்கே வருவார்கள். நம்முடைய நல்ல கானான் பயணத்தை அவர்கள் தடை செய்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகிற வழியிலே வழிமறித்தவர்கள் இந்த அமலேக்கியர்கள் என்பதை குறித்து நாம் வாசித்தோம். அதில் தான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். மோசே எப்படி இந்த அமலேக்கியனை மேற்கொண்டான் என்பதை நம்ம பார்த்தோம். நேற்றுக்கு முந்தின நாள்லாம் யோசுவா எப்படி பட்டை கருக்கினாலே அவர்களை முறியடித்தான் என்று பார்த்தோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் வசனம், இந்த தேவ வசனமாகிய இந்த ஆவியின் பட்டயம், இது எப்போதும் நம்முடைய கையில் இருக்கணும். நாம் நம்மை ஆயத்தப்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கையில். இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அமலேக்கியனை ஜெயிப்பதற்கு ஒருவன் தவறிவிட்டான், தோற்று போனான் என்று கூட சொல்லலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இங்கே சவுல் சொல்லுகிறார் சாமுவேலை பார்த்து, நான் ஜனங்களுக்கு பயந்து நான் அவர்கள் சொல்லை கேட்டுவிட்டேன். அதாவது தேவனுக்கு பயப்படலை, ஜனங்களுக்கு பயந்தான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், இந்த அமலேக்கியன் இந்த சவுலுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டான். ஆனால் இந்த சவுலோ இந்த அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகனை அவன் அங்கே தவற விட்டு விட்டான். அதாவது அவனை மேற்கொள்ள தவறிவிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசிக்கிறேன் 2ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அப்போ நீ தப்ப விடாத, நீ அவர்களை நிச்சயமாய் முறியடிக்கணும்னு சொல்லி கர்த்தர் கொண்டு வந்து இந்த அமலேக்கியனை சவுல் கையில் கொடுத்தார். ஆனால் சவுலோ ஜனங்களுக்கு பயந்து, பாருங்க, அமலேக்கியர்களை முறியடிக்காமல் அவர்களை விட்டு விடுகிறான். அதுவும் குறிப்பாக அந்த ராஜாவை அவன் அங்கே விட்டு விடுகிறான். தேவன் சொல்லுகிறார், நான் இவனை ராஜாவாக்குறதுக்காக மனஸ்தாபப்படுறேன்னு 11வது வசனத்தில் சொல்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அமலேக்கியனை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம், தெய்வ பயம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்றால் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற அமலேக்கியனை நீங்கள் மேற்கொள்ள முடியும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்போதும் நமக்குள்ள இருக்க வேண்டும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல. உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17வது வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்தான். அப்போ அந்த தேவனுக்கு பயப்படாத சுபாவமுடைய அமலேக்கு உங்களை தாக்கும் பொழுது உங்களுக்கும் தேவனுக்கு பயப்படுற பயத்திலிருந்து விலகி மனுஷனுக்கு பயப்படுகிறவனாக அவன் உங்களை மாற்றி விடுவான். இதை தான் சவுல் செய்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் தேவனுக்கு பயப்படுற பயம் நம்மகிட்ட குறைஞ்சிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது அல்லவா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் ஒருவேளை உங்களை விட்டு வெளியே போயிருக்கலாம். உங்களுக்குள்ள இருந்த அந்த தெய்வ பயத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில துணிகிற பாவத்தோடு நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுங்க. யோசேப்பு கர்த்தரனை பார்க்கிறார், தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை எப்படி செய்வேன் என்ற அந்த தெய்வ பயத்தை வெளிப்படுத்தினதுனால ஒருவேளை அன்றைக்கு அவனுக்கு ஒரு தண்டனை கிடைப்பதை போல் இருந்தாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அமலேக்கை நீங்கள் மேற்கொள்ளணுமா? தேவனுக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்களை கண்டா அமலேக்குக்கு பயம் உண்டாகும். ஆனால் அங்கே அமலேக்கியன் மனிதர்கள் சோர்ந்து போகிற நேரம் எல்லாம், அவர்கள் விடாய்க்கிற நேரங்களில் எல்லாம் அவர்களை தாக்கி விடுவான். அவனுக்கு தெய்வ பயம் கிடையாது அமலேக்கியனுக்கு.
ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற உங்களை கண்டால் அவனுக்கு பயப்படுவான், அவன் ஓடி போவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள எப்போதும் இருக்கட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தின் 25வது வசனம். மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இதை தான் இன்றைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்வோம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். நீங்கள் சவுல் வாழ்க்கையிலேருந்து ஒரு பாடமாக கற்றுக்கொள்ளணும். ஏன்னா சவுல் மனுஷனுக்கு பயந்ததுனால அதுவே அவனுக்கு கண்ணியாகி கடைசியில் ராஜாங்கத்தை இழந்தான் அல்லவா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனுஷனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம தேவனுக்கு பயந்தா போதும். மனுஷனுக்கு பயந்து அவன் தண்டனை கொடுத்துருவான், அவன் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான்னு நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறத விட தேவனுக்கு பயந்து வாழ்கிற அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்ம தைரியமாக நிற்கலாம். அமலேக்கியன் காணாமல் போவான், அமலேக்கியன் தோற்று போவான். இன்றைக்கும் யெகோவா நிசி என்று நாமும் முழங்க வேண்டும். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழாம உங்களுக்கு பயந்து தேவன் என்ன சொல்றீரோ அதன்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். இந்த நாளில் மனுஷனுக்கு பயந்து கண்ணிகளிலே சிக்கி கொண்டவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா இன்று உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விடுதலையாக்குங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் நாங்கள் உத்தமர்களாய் வாழ்ந்து மனுஷனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்து இந்த அமலேக்கியனை மேற்கொள்ள இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும், உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.